அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் இருக்கிற கோட்டைமேடு பள்ளிவாசல் பற்றி தான். இது கோட்டைமேடு பள்ளிவாசல் அல்லது கோட்டை ஹிதாயத்துல் இஸ்லாம் சாபியா ஜமாத் பள்ளிவாசல் அப்படின்னு அழைக்கப்படும். இது எங்க இருக்கு, துவக்கம் எப்போது, சிறப்பு என்னன்னு பார்க்க போறோம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். இது கோயம்புத்தூரில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் உள்ளது. கோவையில் எழுந்தருளியுள்ள முதல் மசூதின்னு சொல்கிறாங்க. இது கோயம்புத்தூரோட மையத்தில் கோவை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இது இஸ்லாமிய கட்டடக்கலையோட சிறப்பு இதுலேயும் இருக்குது. 17ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் ஆட்சியில் கட்டப்பட்டது. முதல்ல 1776ஆம் ஆண்டு திப்பு சுல்தான் இதை கட்டினார். அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இதை சேதப்படுத்தினாங்க. இப்போ இருக்கிற பள்ளிவாசல் கட்டிடம் 1901 புனரமைக்கப்பட்டது. ஹாஜியார் வலியப்பா என்று அழைக்கப்படக்கூடிய ஹாஜி முகமது பிள்ளை ராவுத்தர் இதை புனரமைத்தார். இவர் கோட்டைமேடு முஸ்லீம் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்தார். இவருடைய கல்லறை மசூதிக்கு பக்கத்திலேயே இருக்கு. 1921 ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி உயிர் நீத்த மாப்பிள்ளை முஸ்லீம்களை இங்கே அடக்கம் செஞ்சாங்க. 1924 பள்ளிவாசல் ரிஜிஸ்டர் செஞ்சதுக்கு அப்புறம் முகமது ராவுத்தர் முதல் நிர்வாக சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் மாணவர்களுக்காக கல்வி மற்றும் இஸ்லாமிய படிப்புக்காக மண் பவுல் உலூம் பள்ளி கட்டிடத்தை கட்டினார். 2/5/1924 அன்று மசூதி 1860 சட்டம் வாயிலாக பதிவு செய்யப்பட்டு ஒரு மேலாண்மை நிறுவப்பட்டது. பள்ளிவாசல் வெள்ளை நிற பளிங்கு தூண்களையும் கருப்பு நிற பளிங்கு தலையையும் கொண்டது. சிவப்பு நிற கம்பளம் மைசூர் நகரில் இருந்து கொண்டு வரப்பட்டது.